So cost variance recovered overhead minus actual overhead, expenditure budgeted overhead இது நம்மளுக்கு நல்லா தெரியும். Volume variance வந்து recovered overhead minus budgeted overhead. ERS VRB CSB CRE. இப்போ illustration 10 பாருங்க. Fixed overheads 15 lakhs 60,000. சலம் இதை வச்சு பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் என்ன கண்டுபிடிக்கலாம்னா 60,000 அட்வர்ஸ். ஓகேவா, இது கண்டுபிடிச்சிக்கலாம். யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் 7,500 யூனிட்ஸ் 7,800. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் 1 யூனிட் வந்து 2 hours. ஆக்சுவல் hours ஒர்க்டு வந்து 16,000 hours. ஓகேவா, இப்போ இது எப்படி சீக்வன்ஸ் வரும்னு சொல்லிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் கண்ணா. ஓகேவா, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் efficiency variance, fixed overhead calendar variance, sorry capacity variance, sorry capacity variance, அதுக்கப்புறம் fixed overhead இது மூணுத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா இந்த வியூ கிடைக்குங்கண்ணா. கெப்பாசிட்டி குட் மார்னிங், குட் மார்னிங் நந்தனா. ஸோ வால்யூம் வேரியன்ஸ் வந்து கெப்பாசிட்டி வேரியன்ஸ், அப்புறம் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் கேலண்டர் வேரியன்ஸ். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. கெப்பாசிட்டி வேரியன்ஸ் வந்து efficiency variance 40, capacity variance 20, calendar variance 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மூணுத்தையும் சேர்த்தா 90 வரும். ஸோ ஓவர் ஹெட் வால்யூம் வேரியன்ஸோட சம்மேஷன் என்னன்னா இது மூணும் சேர்ந்தா. ஓகேவா, இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸும் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸும் சேர்ந்ததுன்னா 40 20 என்ன கிடைக்கும்னா ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். இப்போ ஒருவேளை இங்க ஒரு நோட் கொடுத்திருந்தாங்கல்ல, ஒருவேளை கேலண்டர் வேரியன்ஸ் கம்ப்யூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க செல்லம், அப்போ இந்த கெப்பாசிட்டி வேரியன்ஸ்ல டிஃபரன்ஸ் வரும் கேலண்டர் வேரியன்ஸ்ல. அப்போ ரிவைஸ்டு கெப்பாசிட்டி வேரியன்ஸ் ஒன்று கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த பாயிண்ட் புரியுதா? எப்பாவது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க்கிங் டேஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டேஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது கேலண்டர் வேரியன்ஸ். எப்போ வந்து எனக்கு கேலண்டர் வேரியன்ஸ் வருதோ அப்ப கெப்பாசிட்டி வேரியன்ஸ் வில் அண்டர்கோ a சேஞ்ச். இப்போ இந்த சம் பாருங்கன்னா, இந்த சம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் 60,000 அட்வர்ஸ்,
fixed overhead expenditure variance is equal to 15 lakhs minus 16 lakhs 60,000. So 60,000 adverse. Step number 2. Fixed overhead volume variance. வால்யூம் வேரியன்ஸ்க்கு இவங்க சொல்ற ஃபார்முலா என்னன்னா observed fixed overheads less budgeted fixed overheads. இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அது ரிலேட்டடா நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க நல்லா 7500 யூனிட்ஸ்க்கு 15 லட்சம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். கரெக்டா? ஸோ யூனிட்ஸ் பட்ஜெட்டட் 7500 யூனிட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட் பண்றோம்டா. இது எல்லாமே எஸ்டிமேட்ஸ். ஆனா என்னோட ஆக்சுவல் யூனிட்ஸ் எவ்வளோ? 7800. அப்போ அதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் அப்சர்வ்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். புரியுதா? this into this divided by this. செல்லம் நான் போட நீங்களும் போடுறீங்களா இந்த சம்ம? ஒரு 4 சம்ஸ் இருக்குடா சிஏ மெட்டீரியல் இருந்து. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம சிடபிள்யூ மெட்டீரியல் போடலாம். ஓகேவா? இல்ல நான் போடுறேன், நீங்க ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? எப்படி உங்களுக்கு ஓகே? இல்ல ஒன்னு ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? அது வேணா பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸி. இப்போ வேணா லிசன் பண்ணிடுங்க, அப்புறம் வேணா ஹோம்ஒர்க். $60,000 adverse. இது இப்ப பாருங்க கண்ணா, ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் என்ன சொன்னோம்னா 15,60,000 மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் என்ன இங்க சம்பளம் இவ்வளவு கொடுத்துருக்காங்க 15 lakhs. இப்போ ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து இப்போ என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணமோ அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கோங்கண்ணா. அப்போ 60,000 ஃபேவரபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 வந்து எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா இங்க? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அப்சர்வ்டையும் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்டையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, it is difference between fixed overhead observed minus standard fixed overhead efficiency.
யா, கெஸ் பண்றீங்களா? ஸ்டாண்டர்ட் ரேட் இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? எஃபிஷியன்சி வேரியன்ஸ் தான்டா கொஞ்சம், எஃபிஷியன்சி கெப்பாசிட்டி தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்ட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர்டா. ஓகேவா? 7500 யூனிட்ஸ்க்கு வந்து எவ்வளவு இருக்கும்? 15,000. கரெக்டா? அப்போ 15,000 யூனிட்ஸ்க்கு 15 lakhsனா அப்படி எடுத்துட்டு போகணும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ரேட்ன்றது அதாவது எனக்கு ஒரு 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 யூனிட்டுக்கு 2 ஹவர் வருது. 7500னா 15,000 ஹவர்ஸ். 15,000 ஹவர்ஸ்க்கு 15 lakhsனா ஒரு ஹவருக்கு எவ்வளோடா கீர்த்தனா? இங்க பாருங்க கண்ணா, ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் தானே ஃபர்ஸ்ட் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். கரெக்ட். 100 கரெக்ட். கரெக்டா? கரெக்ட். ஒரு யூனிட்டுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர். அப்போ 7500 யூனிட்ஸ்க்கு 15,000 ஹவர்ஸ். இது யூனிட் ஹவர்ஸ். ஓகே, 15,000 ஹவர்ஸ்க்கு 15 lakhs. ஓகேவா? அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? this into this divided by this. இது ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஓகேவா? அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்ன? 7,000 ஹவர்ஸ். கரெக்டா கண்ணா? ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர் இங்க எழுதுறேன். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் யூனிட் ஹவர்ஸ். ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர். 7,000 யூனிட்டுக்கு 15,000 ஹவர்ஸ் வந்து யுவர் சாரி ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ல 7,800. அப்போ 15,600 இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் ஹவர்ஸ்? நம்மள எவ்வளோ கொடுத்துருக்கான்? 16,000 ஹவர்ஸ். ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? 16,000 ஹவர்ஸ். அப்போ எனக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் கிடைச்சிருது, இது கிடைச்சிருது, இது கிடைச்சிருது. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணோம். எப்படின்னா bracket 100 bracket open 15,600 minus 16,000. ஸோ ஆன்சர் என்ன? 40,000 adverse. புரியுதாடா? இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்னா அப்சர்வ்டு ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் சொல்லலாம். ஓகேவா? அதான் 7,500க்கு இதுனா 7,800 ஆக்சுவல் இதுக்கு பட்ஜெட்டட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு பட்ஜெட்டட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் அப்சர்வ்டு ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் என்னன்னா அப்சர்வ்டு ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? வால்யூம் வி, அப்சர்வ்டு ஏ, பி பட்ஜெட், வேப் அப்படி ஞாபகம் இருக்குமா? VAB volume is equal to observed fixed overheads minus budgeted. Observed fixed overheads எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இவ்வளோ யூனிட்ஸ்க்கு இவ்வளோ பட்ஜெட்டட்னா அப்போ இவ்வளோ ஆக்சுவல் யூனிட்ஸ்க்கு எவ்வளோ பட்ஜெட்டட்ன்றது தான் வந்து your observed. இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்.
ஒரு யூனிட்டுக்கு ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும் இங்க. ஓகே, ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர். அப்ப 7500 யூனிட்டுக்கு 15,000 ஹவர். 15,000 ஹவருக்கு 15 லட்சம்னா அப்ப ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 100 ரூபாய். அது ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஓகேவா? அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்னா ஒரு யூனிட்டுக்கு 2னா 7800க்கு எவ்வளோ? 15,600. ஸோ ஆன்சர் வந்து 40,000. இது ஸ்டெப் 3 கண்ணா. ஸ்டெப் 4 பாருங்க. Efficiency, expenditure, volume, efficiency, volume, expenditure கண்டுபிடிச்சாச்சு. இப்போ efficiency, volume, expenditure. இங்க சம்ல வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க செல்லம். நம்பர் ஆஃப் டேஸ் கொடுக்கலன்னா கேலண்டர் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சம்ல நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. நம்பர் ஆஃப் டேஸ் கொடுக்கலன்னா என்ன? கேலண்டர் டேஸ், கேலண்டர் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகே, in the absence of number of days, calendar variance need not be calculated. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 5. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு? எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, வால்யூம் இருக்கு, எஃபிஷியன்சி இருக்கு. இங்க பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, வால்யூம், வால்யூம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 60,000 ஃபேவரபிளா? காஸ்ட் வேரியன்ஸ் எவ்வளோடா? ஆன்சரு என்னடாச்சு? காஸ்ட் வேரியன்ஸ் என்ன கண்ணா? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா என்னாச்சு? கீர்த்தனா, கீர்த்தனா, நந்தனா, இல்லடா. எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் 60,000 adverse, வால்யூம் வேரியன்ஸ் 60,000 ஃபேவரபிள். காஸ்ட் வேரியன்ஸ் என்ன? நில். நீ எனக்கு என்னமோ தண்ணி கொட்டுற மாதிரிலாம் காதுல விழுதுறோம். பார்த்துக்கோங்க. நில்லு. ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நீங்க பாருங்க, இல்ல கேலண்டர் வேரியன்ஸ் கிடையாது. கரெக்டா? வால்யூம் வேரியன்ஸ் 60,000 ஃபேவரபிள். எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? எவ்வளோ? 40,000 adverse. அப்ப கெப்பாசிட்டி வேரியன்ஸ் எவ்வளோடா இருக்கும்?
சொல்லுங்க. கீர்த்தனா நந்தனா. என்னாச்சுடா? என்னடா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? போர் அடிக்குதா? ஆ. செல்லம் ஒரே நிமிஷம் கண்ணா. ஒரே நிமிஷம்டா. முடிச்சிட்டியா செல்லம்? எவ்வளவு வரும்? கெப்பாசிட்டி வேரியன்ஸ். நந்தனா. ஏன்டா எல்லாம் டல்லா இருக்கீங்க? போர் அடிக்குதா டாபிக்? ஒரு ஆக்டிவாவே இல்லையே நீ கிளாஸ். துரு துரு துருன்னு இருக்க வேணாமா? அது இல்லன்னு செல்லமா. வால்யூம் வேரியன்ஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணா வரும். டேஸ் டிஃபரன்ஸ் இல்லாததுனால கேலண்டர் வேரியன்ஸ் 0. அதுல ஒண்ணு 40,000 அட்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ரிமைனிங் ஃபிகர் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் என்ன? 20,000 எப்படி இருக்கும்? நோ. சரி 20,000 போடுறேன். 20,000 என்ன அட்வர்ஸா ஃபேவரபிளா? அப்ப நீங்க யோசிங்க. 20,000 ஃபேவரபிள்னா 40,000 அட்வர்ஸ்னா இங்க எப்படி 60,000 ஃபேவரபிள் வரும்? இங்க 20,000 அட்வர்ஸ் தானே வரணும்ல? யோசிங்க. யோசிச்சு சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 1 லேக் ஃபேவரபிள். புரியுதாடா? இது வந்து இப்படி போடலாம். இப்படியும் போடலாம். அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்ல மேம் எனக்கு வந்து நான் கால்குலேஷன் படி தான் பண்ண போறேன். அப்படிதான் பண்ணணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எஃபிஷியன்சி வேரியன்ஸோட இன்னொரு விங் இது. எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட் கண்டுபிடிச்சோம். கரெக்டா? அது அப்படியே கெப்பாசிட்டி வேரியன்ஸ்க்கும் அதே தான் கண்டுபிடிக்கணும். சி அதாவது எம்சிக்யூல எல்லாம் வந்தா நீங்க உட்காந்து ஃபார்முலா எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு 2 விஷயம் கிடைச்சிருச்சுன்னா ஒரு விஷயம் அதை மைனஸ் பண்ணி போட்டு டக்குன்னு முடிச்சிருங்க. ஒரு 7 மார்க்ஸ்ல கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி டீடைல்டா போடுங்க. சரியா? அப்போ இதோட கான்செப்ட் எப்படின்னா ஆல்ரெடி வந்து அவங்க ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ இதுக்கு 16,000. பட்ஜெட்டட் ஹவர்ஸ். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வந்து ஒண்ணும் இல்லடா. ஆம், எப்படின்னா 15,000.
ஓகேவா? புரியுதா? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் அப்சர்வ்டு மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட். ஓகே, கெப்பாசிட்டி வந்து அங்கேருந்து செயின் மாதிரி கனெக்ட் ஆகுது. ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் மைனஸ் பட்ஜெட் ஓவர்ஹெட். எஃபிஷியன்சி வேரியன்ஸ் என்ன? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் அப்சர்வ்டு மைனஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட். கெப்பாசிட்டி என்ன? ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். இப்போ இதுக்கு வந்து கெப்பாசிட்டி, ஸ்டாண்டர்ட், பட்ஜெட்டட். இதுக்கு efficiency, observed, standard. ஓகேவா? EAS, CSB அதாவது capacity, standard, budgeted. இது efficiency, observed, standard. நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவருக்கு ஒரே கான்செப்ட் தான். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ஹவர்னா இவ்வளோ யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஹவர்ஸ், அப்புறம் இவ்வளோ ஹவர்ஸ்க்கு எவ்வளோ வந்து பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்டுன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ, இது ரெண்டுத்துக்குமே காமன். ஓகே, இங்க என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அப்சர்வ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யூனிட்டுக்கு 2 மணி நேரம்னா மொத்தமா இவங்க ஆக்சுவல் இது எவ்வளோ ப்ரொடக்ஷன் 7000. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம், இந்த அப்சர்வ்டுன்னு வர கான்செப்ட் இஸ் கனெக்டட் டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்க என்ன தெரியுமா பண்ணோம்? இங்க ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷனும் ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டும் வரும். எங்க எஃபிஷியன்சில. எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஒர்க்டும் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஒன்று. ஆனா கெப்பாசிட்டியில் என்ன தெரியுமா? இங்க எதுல முடிக்கிறோம்? ஆக்சுவல் ஹவர்ஸ்ல முடிக்கணுமா? அதுதான் இங்க பிகினிங்கா வரும். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் மைனஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ். புரியுதா செல்லம்? திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மித்ரா வரலையா அவங்க? செல்லமா இது கொஞ்சம் என்ன ஆகுமா? மித்ராவா? சரி, திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க செல்லம். ஸ்டெப் 1 ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். ஓகேவா? ஸ்டெப் 2 ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவருக்கு என்ன நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றோம்? ஹவர் யூனிட்ஸ். இந்த இது இது சொல்லித்தரேன் செல்லம். ஓகேவா? அதாவது எப்படின்னா இந்த ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர்ன்றதெல்லாம் பட்ஜெட்டடு. அப்போ ஓகேவா? அப்போ எவ்வளவு? 7500 யூனிட்டுக்குன்னா 15000. ஆனா இந்த 15000 ஹவர்ன்றது 16 லட்சம், 15 lakhsனா ஒரு ஹவருக்கு எவ்வளோன்றதா நம்மளோட ஃபார்மேட். புரியுதா? இங்க பாருங்க செல்லம், இந்த டினாமினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு யூனிட், இந்த யூனிட்ன்றது சரி, இதுவும் சரி, பட்ஜெட்டட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுவும் பட்ஜெட்டட் வச்சு ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஃபார்மேட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வேரியன்சஸ்னாலே இந்த ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஒரு ரெண்டு சம்ல கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், அதை நான் சொல்லி தரேன். பட் ஒரு மார்ஜினல் காஸ்டிங்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு ஒரு ஃபார்மேட் வச்சு படிக்கிறோம்ல. கரெக்டா? ஏபிசி காஸ்டிங்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் தி ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ஃபைண்ட் அவுட் தி காஸ்ட் டிரைவர் ஃபார் ஈச் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பா நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி இதுக்கு ஸ்டெப் சொல்லி தரேன். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க. முதல்ல சுக்லாம் படுத்தின மாதிரி ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சணும். அதோட ஃபார்முலா என்ன? பட்ஜெட்டட் fixed overheads minus actual fixed overheads. ஓகேவா? ஃபர்ஸ்ட். அடுத்தது சம்ல பாருங்க, ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கொடுத்துருந்தானாக்கா நம்ம லக்கி. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் கொடுக்கலனாலும் நம்ம லக்கி தான். ஓகே,
ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கணும். பட்ஜெட்டட் யூனிட் எவ்வளோன்னு பாருங்க, பட்ஜெட் ஹவர்ஸ். ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ஹவர்ஸ்னா பட்ஜெட்டட் யூனிட்ஸ்க்கு எவ்வளவு ஹவர்ஸ்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்புறம் பட்ஜெட்டட் ஹவர்ஸ்க்கு இவ்வளவு பட்ஜெட்டட் ஹவர்ஸ்க்கு இவ்வளவு பட்ஜெட்டட் ருபீஸ்னா இது ஒரு ஸ்டெப் செல்லம். இது ஒரு ஸ்டெப். ஸ்டெப் 2லயே இந்த ஸ்டெப். இது புரிஞ்சுதா? அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் என்ன பண்றோம்? 100 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 3. சம்ல பார்க்கணும் செல்லம். எனி சேஞ்ச் இன் டேஸ் இருக்கான்னு பார்க்கணும். டேஸ் தான் என்ன? பிட்வீன் ஆக்சுவல் வர்சஸ் பட்ஜெட்டுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இருந்ததுன்னா என்னடா அர்த்தம்? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கேலண்டர் வேரியன்ஸ் எக்ஸிஸ்ட். இல்லனா ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 3 4. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். இந்த மூணு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லுங்க நீங்க. ஓகேவா? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மூணு. ஓகேவா? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 5. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸும் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸும் இது பண்ண போறோம். எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு வந்து எது மெயினான விஷயம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர். அது ஆல்ரெடி நீங்க ஸ்டெப் 2ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்னா எப்படி வரும்? இப்போ இதுதான் சம்மு. ஓகே, ஒரு யூனிட்டுக்கு 2 ஹவர். எது? ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் 1 யூனிட் கொடுத்துருக்கான். கரெக்டா? ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் 1 யூனிட். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். அப்போ 7500 யூனிட் என்ன? பட்ஜெட்டட் யூனிட்ஸ். புரியுதாடா? அப்போ பட்ஜெட்டட் யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த ஃபார்மேட் மறந்துடாதீங்க செல்லம். இந்த சீக்வன்ஸ் மறந்துடாதீங்க. இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா 95% போட முடியுதுடா. ஈஸியா இருக்குடா ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம புக்கு சமயம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். சரியா? பட்ஜெட்டட் யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அது 100 ரூபாய். அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் தான் என்ன? அதே தான். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டைம் இவ்வளோனா ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ. அது ஒன்று. ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 16,000 ஹவர். அப்போ 100 இன்டூ ஓகேவா 15,600
100 into 15,600 minus 16,000. இது என்னது? Efficiency. Efficiency க்கு என்ன clue? EAS. Efficiency observed minus standard. Okay? Observed னா என்ன? Standard hours for actual production. புரியுதாடா? ஏன்னா observed minus standard. ஆமா கரெக்ட். இல்ல சாரி correct. The standard hours for actual production minus actual hours worked. இது இப்படி கூட ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க செல்லம். Standard hours into standard rate minus actual hours into standard rate. அப்படி கூட பிரிச்சுக்கலாம். Efficiency variance, standard hours for actual production into standard rate per hour minus actual hours into standard rate. Okay வாடா? இப்படி கூட பிரிச்சுக்கலாம் நீங்க. இல்ல அத வந்து overhead observed minus standard fixed overhead அப்படி கூட சொல்லிக்கலாம். observedக்கும் standard அதாவது இன்னொரு குழு கூட சொல்றேன். ஆக்சுவல் நம்பர்ஸ் எப்பவுமே கொடுத்துருவாங்க செல்லம்மா சம்ல. நீங்க இது மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? இது ஏற்கனவே கொடுத்துருவாங்க செல்லம். இது மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே ரேட் பர் ஹவர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரேட் பர் ஹவரும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? யோசிச்சு சொல்லுங்க. ஒரு ஹவருக்கு கண்டுபிடிக்கணும். புரியுதா? ரேட் பர் ஹவரை ஒரு ஹவருக்கு கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு ஹவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யூனிட் டைம் அந்த காம்போசிஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கும் ஹவர்ஸ்க்குமான லைக் டு லைக் மேட்சிங் பண்ணிட்டு அந்த வேல்யூ வச்சுட்டு ஹவர்ஸ் ருபீஸ் பண்ணணும். ஓகேவா? யூனிட் டைம் ஹவர்ஸ் ருபீஸ். நெக்ஸ்ட் பாருங்க செல்லம். ஃபிக்ஸ்ட் ஓவர் கெபாசிட்டி வேரியன்ஸ். ஃபிக்ஸ்ட் ஓவர் கெபாசிட்டி வேரியன்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் மைனஸ் பட்ஜெட் சொல்றாங்க. இன்னொரு ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டு ஆக்சுவல் ஹவர்ஸ் மைனஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ். ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ். இங்க எப்படி? இது எதுல முடிஞ்சது? இது எதுல முடிஞ்சது? ஆக்சுவல் ஹவர்ஸ்ல முடிஞ்சதா? அப்போ கெபாசிட்டி எதுல ஆரம்பிக்கிறது? ஆக்சுவல் ஹவர்ஸ்ல ஆரம்பிக்கிறது. புரியுதா? நான் சொல்லி தரும் போதே அது அப்படியே அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த க்ளூஸா இருக்கட்டும், ஆக்ரோனிமா இருக்கட்டும், ஃப்ளோவா இருக்கட்டும். நம்ம சொல்லுவோம்ல க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். அந்த மாதிரி ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டோட இந்த ஃபார்முலா முடியுது செல்லம். ஓகே, இந்த ஃபார்முலா ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டோட தான் ஆரம்பிக்குது. எது? கெபாசிட்டி. நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதை தான் என்ன சொல்லுவாங்க? கெபாசிட்டின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதை தான் கெபாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்ட தான் நம்ம அதுக்கு பிரைமரியா எடுத்துட்டு மைனஸ் பட்ஜெட்டட் ஹவர்ஸ். திருப்பி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லித்தரேன், நல்லா பாருங்க. நம்ம சம்மு போடல, நீங்க அப்படியே படிக்கிறீங்க. ஓகேவா? அதனால அப்படி சொல்லித்தரேன். ரெண்டு விஷயம் கண்ணா. எஃபிஷியன்சி வேரியன்ஸ், கெபாசிட்டி வேரியன்ஸ். சரியா? எஃபிஷியன்சி வேரியன்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ். இது ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்னு முடிஞ்சிருக்கா, அதுலேருந்து இது ஆரம்பிக்கணும். ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்லேருந்து பட்ஜெட்டட் ஹவர்ஸ். புரியுதாடா? சோ இது இந்த மாதிரி ஒரு கனெக்ட். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க், பட்ஜெட்டட் ஹவர்ஸ். இந்த கனெக்ஷன் தான் நம்ம எஃபிஷியன்சிக்கும் கெபாசிட்டிக்கும் பார்க்கணும். கெபாசிட்டினால என்ன ஞாபகம் வரணும்? ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் தான் ப்ரையாரிட்டி. புரியுதா? அதாவது எஃபிஷியன்சிக்கு ஏன் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலா அந்த நம்ம பட்ஜெட் ஒன்று பண்றோம்டா, ஆனா ஆக்சுவலா ஒன்று யூனிட் ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த ஆக்சுவல் யூனிட் நம்ம பட்ஜெட் அந்த ஆக்சுவல் யூனிட் அவளை பண்றதுக்கு
பட்ஜெட் டேர்ம்ஸ்ல நம்ம லைக் டு லைக் மேட்சிங் பண்றது தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். புரியுதா செல்லம்? திருப்பி நான் சொல்றேன், நல்லா கவனிச்சு, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. திருப்பி வீடியோ ரெக்கார்டிங் வேணா பாத்துக்கோங்க, ஆனா நல்லா கவனிங்க, கூர்மையா கவனிங்க. எஃபிஷியன்சி வேரியன்ஸ், ஓகேவா, இதுல என்ன பண்றோம்னா உங்களுக்கு ஆக்சுவல் யூனிட் கிடைச்சிருது இல்ல செல்லம், அந்த ஆக்சுவல் யூனிட்டுக்கு நான் கரெக்டா பிளான் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஹவர்ஸ் எவ்வளோன்றத, அதாவது பேக்வர்ட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க, இது பேக்வர்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க, ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் வர வைக்கிற மாதிரி. இப்ப நீங்க பட்ஜெட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுமாடா ஆக்சுவல் யூனிட்ஸ் எவ்வளவு பண்ண போறீங்கன்னு? தெரியாதுல்ல, கரெக்டா? ஆனா ஆக்சுவல் யூனிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யோசிப்போம்ல, ஆக்சுவல் யூனிட் பண்ணிருக்கோம், அப்போ உத்தேசமா நம்ம இது பண்ணிருக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம பிளான் பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும், எவ்வளவு ஹவர்ஸ் கரெக்டா இருந்திருக்கும் நம்ம யோசிச்சிருப்போம்ல, கரெக்டா? யோசிப்போம்லடா. அந்த மாதிரி யோசிக்கிறது பேக்வர்ட் டெஸ்டிங் வாங்கல, ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் எடுத்துன்னு வருது. அப்போ என்னோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்ல இருந்து நான் ஒரு யூகம் பண்றேன், எஸ்டிமேட் பண்றேன். ஓஹோ, இந்த ஆக்சுவல் யூனிட்டுக்கு நான் இவ்ளோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் போட்டேன்னா எனக்கு வந்து அது அலைன்மெண்ட் அப்படி இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் பேக்வர்ட் டெஸ்டிங் பண்றது தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். பட்ஜெட்டட் ஹவர்ஸ்ன்றது இட்ஸ் an estimate. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்ன்றது வந்து ப்ரொடக்ஷன் வந்துருது, அப்புறம் நான் யோசிக்கிறேன், ஏ அப்போ இந்த ஹவர்ஸ்க்கு பண்ணாதான் இந்த இது வரும் போல இருக்கு. சில பேர் யோசிப்பாங்கல்ல, கொஞ்சம் ஏதோ ப்ரப்போர்ஷன் கம்மியா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாட்டுல, என்ன யோசிப்பீங்கடா? நீங்க குக் பண்ணுவீங்களாடா ரெண்டு பேரும்? என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு டிஷ் சொல்லுங்கள. சரிடா, வெந்நீர் வைப்பீங்களடா? வெந்நீர் கொதிக்க வைப்பீங்களா? நூடுல்ஸ் பண்ணுவீங்களா? அப்புறம் என்ன, நூடுல்ஸ் பண்ணுவீங்க செல்லம். இப்போ வந்து கீர்த்தனாக்கு மட்டும் நூடுல்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அளவு போட்டுப்பல்லடா. ஷிவானி குட் மார்னிங் செல்லம். ஷிவானி குட் மார்னிங், குட் மார்னிங் செல்லம். ஒரு 2 minutes இருடா. ஒரு நீங்களும் வேணா லிசன் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஸ்டேஜ் 2 வருது பாருங்க. சும்மா இது பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மியூட் போட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் பண்ணுவீங்கல்ல கீர்த்தனா, நீங்க உங்களுக்கு மட்டும் பண்றீங்கடா, உங்களுக்கு மட்டும் பண்ணும்போது அந்த மேகி நூடுல்ஸ் ஃபுல் பாக்கெட்டும் போட்டுப்பீங்களா எப்படி? அரை பாக்கெட் போட்டுப்பீங்களா? 1 பாக்கெட் ஃபுல்லா? ஃபுல்லா போடுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 1 பாக்கெட் எவ்வளவு மினிட்ஸ் ஆகும்? 5 minutesல பண்ணிடுவீங்க, கரெக்டா? இப்போ ஒரு குவாண்டிட்டி வருது செல்லம், நீங்க ஒரு குவாண்டிட்டி எதிர்பார்க்கறீங்க, அது ஒரு குவாண்டிட்டி வருது. ஒரு பவுல் ஃபுல்லா வருது வச்சுக்கோங்களேன் மேகி. மேகி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து ஒரு உறிஞ்சுவோம்ல அந்த ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ, செம்ம டேஸ்டா அப்படியே பயங்கரமா இருக்கும்ல, மவுத் வாட்டரிங்கா இருக்கும். அந்த உறிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆக்சுவலா யோசிச்சிருக்கேன், நம்மளுக்கு இந்த குவாண்டிட்டி வரதுக்கு ப்ராபப்ளி நம்ம இன்னும் 3 minutesலயே பண்ணிருக்கலாமோ அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். எனக்கு 7 minutes 6 minutesலாம், ஏன்னா நான் அந்த கரிகாலாம் போடுவேன். ஆஹ் அந்த வந்து சிலது வந்து சம்டைம்ஸ் முந்திரி பருப்புலாம் போடுவோம் நாங்க. அதாவது நான் சொல்லி இப்பலாம் இல்ல, நான் வந்து சொல்றது நான் என்னோட காலேஜ் டேஸ்ல சொல்றேன். முந்திரி பருப்பு எல்லாமே போடுவேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா பசியில வரும், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். அப்போ நான் யோசிப்பேன், ஒருவேளை இது வந்து ரா மேகியா இருந்து வெறும் மசாலா மட்டும் போட்டிருந்தேன்னா ஒருவேளை நான் 3 minutesலயே எடுத்திருக்கலாமா அப்படின்னு. எப்போ மேகி கப்பு முன்னாடி இருக்கும், ஃபர்ஸ்ட் சிப் உரிய போறேன், அப்ப யோசிப்பேன், ஏன் 3 minutesலயே பண்ண ட்ரை பண்ணா என்ன அப்படின்ட்டு. அப்போ நான் யோசிக்கிறேன்ல, ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்துருது கையில மேகி, அப்ப நான் யோசிக்கிறேன்ல செல்லம், 3 minutesலயே பண்ணிருக்கலான்ட்டு. அதுதாங்க நான் அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். புரியுதாடா? நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா ஏதாவது டிஷ் பண்ணும்போது? கண்டிப்பா நம்ம யோசிப்போம்டா. இப்ப நீங்க குக்கிங்லாம் போயிட்டீங்கன்னா யோசிப்பீங்க, இது ஒரு கொஞ்சம் கூட ஏர்லியா முடிச்சிருக்கலாமா? இப்ப சாம்பார் காத்தாலும் இப்ப நாங்கெல்லாம் குக் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஏர்லியா இன்னும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அழகா பிளான் பண்ணி கட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆலு தம் புலாவ்லாம் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் கண்டிப்பா. 3/4 மணி நேரம் ஆகும்டா. நான் யோசிப்பேன், ஏன் ஒரு 1/2 மணி நேரத்துல பண்ண ட்ரை பண்ணலாம் யோசிப்பேன். அப்போ 1/2 மணி நேரம் சொல்லிட்டு நான் ஆக்சுவல் தம் பிரியாணி கண்ணு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் கால்குலேட் பண்றேன்ல பேக்வர்ட் டெஸ்டிங், அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்.
புரியுறதாடா? நான் CWA போன வாட்டி எக்ஸாம் ஃபிக்ஸட் ஒரு வேரியன்ஸ் வந்து எடுக்கிறேன்டா. நீங்க ஸ்டேஜ் 2ல படிப்பீங்க அத. இது ரொம்ப ஈஸிடா. ஃபிக்ஸ்ட் வால்யூம் அப்சர்வ் ஃபிக்ஸ்டு மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்டு. அப்சர்வ்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எனக்கு சம்ல வந்து 7500 கொடுத்துருக்கான். அதுக்கு 15 லேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு 7800க்கு எவ்வளோ? இது பார்த்துக்கோங்க செல்லம். இது வந்து யூனிட்ஸ்க்கும் பட்ஜெட்டுக்கும் ஓகேவா? இது வந்து ஹவர்ஸ்க்கும் ருபீஸ்க்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எஃபிஷியன்சி வால்யூம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூனிட்ஸ்க்கும் ஹவர்ஸும் அப்புறம் ஹவர்ஸ்க்கும் ருபீஸ்க்கும் ஓகேவா? யூனிட்ஸ்க்கும் ஹவர்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். இது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ்க்கும் ருபீஸ்க்குமா இருக்கும் இந்த அமௌண்ட். அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது யூனிட்ஸ்க்கும் ருபீஸ்க்கும். அது எஃபிஷியன்சிலையும் இதுலயும் நம்ம கண்டுபிடிக்கிறது ஹவர்ஸ்க்கு ருபீஸ்க்கு, அதுக்கு முன்னாடி யூனிட்ஸ்க்கு ஹவர்ஸ்க்கு. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ஈஸியா முடிஞ்சிடும். யூனிட்ஸ் ஹவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹவர்ஸ் ருபீஸ் பார்ப்போம். அப்பனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஞாபகம் வரதுக்கு ஃபுல் ஆஃப் இது இருக்கு. இது நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க செல்லம். இது வந்து இந்த ஈக்குவேஷன் சார்ட் அவுட் ஆயிடும். வால்யூம் கிடைச்சிருச்சு, எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு, கெப்பாசிட்டி. அப்போ இல்ல இது ரெண்டும் கிடைச்சிருச்சு, இதை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்ல நான் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா இது கண்டுபிடிக்கலாம். ஆனா கேலண்டர் வேரியன்ஸ் இல்லைன்னா குமுதா ஹாப்பி. கேலண்டர் வேரியன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் குமுதா டல் ஆயிடுவாங்க. அது ஒரு ஒர்க்கிங் இருக்கு. சொல்லமா அதை நான் நாளைக்கு சொல்லி தரேன்டா. நாளைக்கு ஃபிக்ஸ்ட் ரேட் காஸ்ட் வேரியன்ஸ் அட்டாக் பண்ணணும்னா இந்த சீக்வன்ஸ்ல அட்டாக் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். ரேட் பர் ஹவருக்குனா இட்ஸ் a connection between first unit and hours and hours and rupees. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷனுக்கு யூனிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ். அந்த கனெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரியுறதாடா கீர்த்தனா நந்தனா? மித்ராக்கு ஷேர் பண்ணுங்க. மித்ராவையும் பார்க்க சொல்லுங்க.